ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த சேனல்ல இப்ப லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம அரேஸ் டாபிக்ல இருந்து ப்ராப்ளம் ஈஸி லெவல்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 3184. கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கவுண்ட் பேர்ஸ் தட் ஃபார்ம் ஏ கம்ப்ளீட் டே. அதாவது ஒரு பேர் ஆஃப் ஒரு லிஸ்ட்டுக்கு கொடுத்திருப்பாங்க, ஒரு அரே லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த ரெண்டு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டேவா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு கம்ப்ளீட் டேனா என்னன்னா, நமக்கு ஒன் டேக்கு 24 ஹவர்ஸ் தான். இப்ப அந்த பேரை நம்ம ஆட் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட் டேவா இருக்கணும்னு எப்படின்னா, இப்ப அந்த பேரை ஆட் பண்ணும்போது அது 24 ஆல டிவைட் ஆனா அது ஒரு கம்ப்ளீட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்புட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஒன்ல 12, 30, 30, 24, 24 இருக்கு. இப்ப இதை நம்ம எப்படி கம்ப்ளீட் டேவா ஃபார்ம் பண்ணணும்னா, இங்க மேல என்ன சொல்லியிருக்காங்க, ஹவர்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஜே ஃபார்ம்ஸ் ஏ கம்ப்ளீட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ரெண்டு இதை நம்ம ஆட் பண்றோம். இப்ப நம்ம 12 பிளஸ் 12 ஆட் பண்ணா 24. இப்ப 24 எப்படி கம்ப்ளீட் டேன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இப்ப 24 ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு கம்ப்ளீட் டே. ஓகேவா? சோ இது ஒன். பட் இதே நம்ம 12 அண்ட் 30 ஆட் பண்ணா 42 வரும். 42 24 ஆல் டிவைட் ஆனா ரிமைண்டர் வந்துட்டு வரும், 0 வராது. சோ இது கம்ப்ளீட்டே கிடையாது. அதே மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா 24, 24. இந்த 24, 24 வந்து நம்ம ஆட் பண்ணா 48. அது 24 ஆல டிவைட் ஆனா ரிமைண்டர் 0 வரும். சோ அது ஒரு கம்ப்ளீட் டே. சோ இங்க ஒரு கம்ப்ளீட் டே வரும், இங்க ஒரு கம்ப்ளீட் டே வரும். 1 பிளஸ் 1 2. இதை நம்ம எப்படி கோடிங்ல போடுறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி போடுறோமோ போட்டுக்கோம். இங்க ஹவர்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஜேன் இருக்கு. சோ ஐயோட ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஹவர்ஸ் மைனஸ் ஒன். லென்த் ஆஃப் ஹவர்ஸ் என்ன இருக்கு, 5. 5 இன் மைனஸ் ஒன். ஏன் நம்ம மைனஸ் ஒன் எடுத்துக்கிறோம்னா, ஐஜே ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஐ தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஜே தான் அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்ல இருக்கும். சோ 5 மைனஸ் ஒன் 4னா 0 1 2 3. இதோட ஃபர்ஸ்ட் 4 வேல்யூவோட ஐயோட ரேஞ்ச் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா நமக்கு ஃபிஃப்த்தா ஜே இருக்கணும். சோ அதுக்காக நம்ம மைனஸ் போடுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் கமா லென்த் ஆஃப் ஹவர்ஸ். ஏன் ஐ பிளஸ் ஒன் போடுறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஐயோடது. நம்ம ஹவர்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஜே, அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஜே. சோ ஓகேனா நம்ம ஐ பிளஸ் ஒன் போட்டோம்னா இப்ப ஐக்கு 0ன்னு எடுத்துக்கிறோம்னா ஐ பிளஸ் ஒன்னா ஜேயோட வேல்யூ 1. அப்ப ஐக்கு 0th இண்டெக்ஸ், ஜேக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இப்ப ஐக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு போட்டா ஜேக்கு செகண்ட் இண்டெக்ஸ் வரும். சோ அதனால இஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஜே டிவைட் பை 24 ஈக்குவல் டு 0. ஏன்னா கம்ப்ளீட் டேங்கிறது ஒரு 24 ஹவர்ஸ் உள்ள டே. அதை 24 ஆல அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ஈக்குவல் 0. இந்த பிராக்கெட் வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பிராக்கெட் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஏன்னா ரெண்டுத்தையும் கோல ஆட் பண்ணி தான் நம்ம 24 ஆல் டிவைட் பண்ண போறோம். சோ அப்படி இருந்தா கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. இப்ப ரிட்டர்ன் கவுண்ட்னு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட்னு சப்மிட்டட் ஆகிரும். ஆன்சர் பாத்தீங்கன்னா அக்செப்டட். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஜஸ்ட் இது வந்துட்டு நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐஎன்ஜே ரேஞ்சில் வச்சு நம்ம இங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன்ல இருக்க இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்றோம். அவ்வளவுதான். தேங்க்யூ டு ஆல்.